இனியவர்களே வணக்கம். திருவழிபாட்டு திருவிவிலிய வாசிப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறு. அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி என்னும் தலைப்பில் இன்றைய வாசகங்களை நாம் புரிந்து கொள்வோம். பிரியமானவர்களே, மனித வாழ்வின் அடிப்படையான ஒரு உணர்வு பசி. இந்த உணர்வை நாம் அனைத்து மனிதர்களோடும் அனைத்து உயிர்களோடும் பகிர்ந்து கொள்கின்றோம். பசியை நாம் சில நேரங்களில் விரும்பி ஏற்கின்றோம். எடுத்துக்காட்டாக மருத்துவ காரணங்களுக்காக அல்லது ஆன்மீக காரணங்களுக்காக. சில நேரங்களில் பசி நம்மேல் புகுத்தப்படுகின்றது. இந்த பசி வந்தவுடன் நாம் நம்முடைய நொறுங்கு நிலையை உணர்கின்றோம், வலுவற்று நிற்கின்றோம். இந்த பசி சார்பு நிலையை ஏற்படுத்துகின்றது. பசியை ஆண்டவராகிய கடவுள் வெற்றி தரக்கூடிய நிகழ்வாக மாற்றுவதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து தரப்பட்டுள்ளது. எசாயா 55 1 முதல் 3. இந்த இறைவாக்கு பகுதி துன்புறும் ஊழியர் பாடலுக்கு தொடர்ச்சியாக வருகின்றது. இந்த பகுதி இஸ்ராயல் மக்கள் பாபிலோனியாவில் நாடு கடத்தப்பட்டு கிடந்த போது அங்கே அவர்களுக்கு இறைவாக்கினர் எசாயாவால் வழங்கப்படுகின்றது. தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள், கையில் பணம் இல்லாதவர்களே நீங்களும் வாருங்கள் என்று அழைக்கின்றார் இறைவாக்கினர். தாகம் என்பது அவர்களுடைய நேர்முகமான தாகமாக இருக்கலாம், அல்லது கடவுளை நோக்கிய தாகமாக இருக்கலாம். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள் என்று தொடர்ந்து அழைக்கின்றார். அடுத்ததாக அவர்களை ஒரு சுய ஆய்வுக்கு அழைக்கின்றார் இறைவாக்கினர். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகிறீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? ஏறக்குறைய இத்தகைய கேள்வியை இயேசு யோவான் நற்செய்தியில் தம்மை பின்பற்றி வந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து கேட்கின்றார். இங்கே இஸ்ராயல் மக்கள் ஆண்டவராகிய கடவுள் தரக்கூடிய உடனடியான மீட்பை, அதாவது நாடு கடத்த பிற்பாடு தங்களுடைய நாட்டிற்கு திரும்புதலை குறிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். அல்லது மெஸ்ஸியாவுடைய வாசிப்பில் வரக்கூடிய மெஸ்ஸியா அனைவருக்கும் உணவு தரக்கூடியவராக, அனைவருடைய தாகத்தையும் தீர்ப்பவராக இருப்பார். மெஸ்ஸியா வாசிப்பில் கிறிஸ்துவை நாம் புரிந்து கொள்ளும் போது இயேசு கிறிஸ்து மக்கள் மேல் பரிவு கொண்டு அனைவருக்கும் அவர்களுடைய பசியை தீர்த்து வைக்கின்றார். இப்படியாக இன்று நாம் வாசிக்கக்கூடிய முதல் வாசகம் நற்செய்தி வாசகத்தை நோக்கி நம்மை அழைக்கின்றது. மேலும் இறுதியில், நான் உங்களோடு ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கை செய்து கொள்வேன், தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன் என்று சொல்கிறார் இறைவாக்கினர் எசாயா. இந்த வார்த்தைகளை இயேசுவுடைய வார்த்தைகளோடு நாம் பொருத்தி பார்க்க முடியும். நற்கருணை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வில் இயேசுவும் இந்த இரத்தம் புதிய உடன்படிக்கைக்கான இரத்தம் என்று குறிப்பிடுகின்றார். இப்படியாக ஆண்டவராகிய இயேசு இங்கே கூறப்பட்டுள்ள வாக்குறுதிகளின் நிறைவாக வருகின்றார். அடுத்ததாக பதிலுரை பாடல், திருப்பாடல் 145. ஆண்டவராகிய கடவுளை, அவருடைய பராமரிப்பை போற்றி புகழ்கிறது இந்த பாடல். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறீர் என்று பல்லவியாக நாம் மொழிகின்றோம். இதில் எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன, தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். இங்கே அனைத்து உயிர்களோடு மனிதர்களாகிய நாம் கடவுளை சார்ந்திருக்கிறோம் என்பதை திருப்பாடலாசிரியர் சுட்டிக்காட்டுகின்றார். அடுத்ததாக இரண்டாம் வாசகம், திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதக்கூடிய திருமுகம், அலகு 8, அருள் வாக்கியங்கள் 35 மற்றும் 37 முதல் 39. ரோமை திருச்சபை யூதர்கள் மற்றும் யூதர் அல்லாதவர்கள் என்று கலந்திருந்தது. பல்வேறு துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருந்தது. குறிப்பாக நீரோ அரசருடைய வேதகலாபனை நடந்து கொண்டிருந்த நேரம். அதன் பின்புலத்தில் இன்றைய வாசக பகுதியை நாம் பார்க்கும்போது ஒரு கேள்வியோடு தொடங்குகிறார் பவுல். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? இங்கே எதுதான் பிரிக்க முடியும் என்ற கேள்வியில் விடை அடங்கியிருக்கின்றது. எதுவும் பிரிக்க முடியாது என்பதுதான் அந்த விடை. விவிலியத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளை இரண்டாக பிரிக்கலாம். முதல் வகை கேள்வி விடை வேண்டி கேட்க வேண்டிய கேள்வி. எடுத்துக்காட்டாக, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன என்று இயேசு கேட்கிறார். இது விடை வேண்டி கேட்கக்கூடிய கேள்வி. அடுத்த கேள்வி
விடை தெரிந்தே கேட்கப்படும் கேள்வி. ஆண்டவராகிய கடவுள் ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் ஒளிந்து கொண்டிருக்கும் போது எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். எங்கே இருக்கிறாய் என்ற கேள்விக்கு ஆண்டவராகிய கடவுள் விடை அறிந்தே கேட்கின்றார். அப்படிப்பட்ட கேள்வியைத்தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். இதை ஆங்கிலத்தில் ரெட்டரிக்கல் கொஸ்டின் என்று அழைக்கிறார்கள். இங்கே பவுல் கிறிஸ்துவின் அன்பு அது உள்ளே இருக்கக்கூடியது. வேதனை, நெருக்கடி, இன்னல், பட்டினி, ஆடையின்மை, இடர், சாவு இது வெளியிலிருந்து நமக்கு வரக்கூடியது. இது ஒருவேளை வேத கலாபனையின் போது ரோமை திருச்சபை அனுபவித்த பிரச்சனைகளாக இருந்திருக்கலாம். இங்கே பவுல் ஒரு ஸ்டாயிக் பிலாசபர் மாதிரி பேசுகிறார். ஸ்டாயிக் பிலாசபர் எபிக்டேட்டஸ் என்பவர் நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய அனைத்தையுமே இரண்டாக பிரிக்க சொல்கிறார். நம் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது, நம் கட்டுப்பாட்டுக்கு வெளியே இருப்பது. நம் கட்டுப்பாட்டுக்கு உள்ளே இருப்பதை மட்டும் நாம் கவனமாக கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்வில் நாம் மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். பல நேரங்களில் நம் கட்டுப்பாட்டிற்கு வெளியே இருப்பவை பற்றி நாம் அதிகமாக கவலைப்படுகின்றோம். எடுத்துக்காட்டாக தட்பவெப்பநிலை, அரசியல் சூழல், பொருளாதார சூழல் இவையெல்லாம் நமக்கு வெளியே இருக்கக்கூடியவை. அவற்றை நாம் ஒருபோதும் கட்டுக்குள் கொண்டு வர முடியாது. பல நேரங்கள் நாம் அவற்றை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்பதால் நாம் எதை கட்டுக்குள் வைத்திருக்கிறோமோ அதை நாம் இழந்து விடுகின்றோம். இங்கே கிறிஸ்துவின் அன்பு நமக்கு உள்ளே இருக்கக்கூடியது. அந்த அன்பை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும். மற்றவை அனைத்துமே வெளியிலிருந்து வரக்கூடியவை. அவை நம்மை கட்டுப்பாட்டிற்குள் வைக்க முயற்சி செய்கின்றன. ஆனால் நாம் அவற்றை அனுமதிக்கக்கூடாது. தொடர்ந்து பவுல் மிக அழகான ஒரு கூற்றை முன்மொழிகின்றார். நம்மேல் அன்பு கொண்டவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். We become invincible. நம்மை ஒருபோதும் யாரும் எதுவும் தோற்கடிக்க முடியாது என்பது பவுலுடைய கூற்றாக இருக்கின்றது. தொடர்ந்து சாவோ வாழ்வோ, வானதுதரோ ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ வருவனவோ, வலிமை மிக்கவையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறெந்த படைப்போ, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது உறுதியான நம்பிக்கை என மொழிகின்றார். இங்கே பவுலுடைய அடிப்படையான நம்பிக்கை இது ஒரு அழைப்பாகம் இருக்கின்றது. எந்த ஒரு நிலையிலும் நாம் கொண்டிருக்க வேண்டிய நம்பிக்கையை இங்கே பவுல் முன்மொழிகின்றார். கடைசியாக நற்செய்தி வாசகம். மத்தேயு நற்செய்தி அலகு 14 அருள் வாக்கியங்கள் 13 முதல் 21. இயேசு 5 அப்பங்களை பழுகச் செய்து 5000 பேருக்கு உணவு தருகின்றார். இயேசு அப்பங்கள் பழுகச் செய்யக்கூடிய நிகழ்வை நாம் அனைத்து நற்செய்தி நூல்களிலும் பார்க்கின்றோம். அப்படி பார்க்கும்போது இந்த நிகழ்வானது இயேசு நிகழ்த்திய உறுதியான வல்ல செயல் என அழைக்கப்படுகின்றது. ஏனென்றால் அனைத்து நற்செய்தியாளர்களுமே இதை பற்றி எழுதுகிறார்கள். மெசியா வாசிப்பில் நாம் பார்க்கும்போது இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவராகிய கடவுள் இறைவாக்கினர் எசாயா வழியாக முன்மொழிந்தவை அனைத்துமே இங்கே நிறைவேறுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசு புறப்பட்டு படகிலேறி பாலைநிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு செல்கின்றார். இதற்கு முந்தைய பகுதியை நாம் பார்க்கும்போது 2 நிராகரிப்பை பார்க்கின்றோம். முதல் நிராகரிப்பு இயேசுவுடைய சொந்த ஊரில் அவர் நிராகரிக்கப்படுகிறார். இரண்டாவது, ஏரோது திருமுழுக்கு யோவானை கொலை செய்கின்றார். திருமுழுக்கு யோவான் கொலை செய்யப்பட்டவுடன் இயேசு தனிமையான இடத்திற்கு செல்கிறார். அந்த நிகழ்வில் இயேசு மக்கள் மேல் பரிவு காட்டுகிறார். ஏனென்றால் மக்கள் கூட்டம் இயேசுவை பின்பற்றி வருகிறார்கள். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலைநிலம் ஆயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கி கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்று முன்மொழிகிறார்கள். இயேசுவோ அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்கிறார். இதற்கு முந்தைய பகுதியில் இயேசுவுடைய உவமை பொழிவை நாம் பார்க்கின்றோம். இயேசுவிடம் ஒரு பிரச்சனை கொண்டு வருகிறார்கள் சீடர்கள். சீடர்கள் இயேசுவிடம் பிரச்சனையை, எதிர்மறையான நிகழ்வை முன்மொழிகிறார்கள். ஆனால் இயேசுவோ அதை ஒரு வாய்ப்பாக பார்க்கின்றார். அந்த வாய்ப்பை அவர்களே தொடங்குமாறு அனுமதிக்கின்றார். இது முதல், அதாவது திருமுழுக்கு யோவானுக்கு நடந்தது தனக்கும் நடக்கும். தனக்கு நடந்த பிற்பாடு திருத்தூதர்கள் தம்முடைய வழியை தொடர வேண்டும், விண்ணகம் பற்றிய போதனையை தொடர வேண்டும், விண்ணகம் பற்றிய படிப்பினை முன்மொழிய வேண்டும் என்பது இயேசுடைய ஆசையாக இருந்தது. ஆகையினால்தான் இங்கே திருத்தூதர்களை உடனடியாக செயலாற்ற தூண்டுகின்றார். எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொல்கிறார்கள் சீடர்கள். அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய இயேசு மக்களை புல் தரையில் அமருமாறு ஆணையிடுகிறார். தொடர்ந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பீட்டு சீடரிடம் கொடுத்தார்.
சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகள் 12 கூடைகள் நிறைய சேர்த்து வைக்கப்படுகின்றன. இந்த நிகழ்வில் முதலில் பசி இருந்தது, கடைசியில் பசி மறைந்து நிறைவு பிறக்கின்றது. இதற்கு இடைப்பட்ட நிகழ்வில் நாம் பார்ப்பது இயேசுவுடைய செயல்பாடு. அந்த இயேசுவுடைய செயல்பாட்டிற்கு தூண்டுதலாக இருந்த சீடர்களுடைய செயல்பாடு. இந்த அனைத்து வாசகங்களை நாம் பார்க்கும் போது 2ஆம் வாசகத்தில் பட்டினி நம்மை பிரிக்க முடியாது என்கிறார். முதல் வாசகத்தில் பசியும் தாகமும் ஆண்டவராகிய கடவுளால் நீக்கப்படும் என்று மொழிகிறார் எசாயா. நற்செய்தி வாசகத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தின் பசியை போக்குகின்றார். ஆண்டவரே உம் கைகளை திறந்து என்று 11 பாடல் நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு தரக்கூடிய பாடங்கள் எவை? முதல் பாடம், அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி. நாம் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா எதிர்மறையான நிகழ்வுகளிலும் நாம் வெற்றியோடு இருக்க முடியும் என்பது பவுலுடைய கூற்று. இந்த வெற்றியானது அடிப்படையாக அமைவது கிறிஸ்துவின் அன்பில் நாம் கட்டப்பட்டிருக்கும் போது, கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்கும் போது அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி பெறுகின்றோம். இதை வெறும் ஆன்மீக அனுபவமாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு யதார்த்த அனுபவமாக, கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற அனுபவமாக இதை நாம் மாற்றிக்கொள்வோம். இது முதல் பாடம். 2வது பாடம், 11 பாடலில் உம் கைகளை திறந்து என்று திருப்பாடலாசிரியர் கடவுளை நோக்கி கூப்பிடுகின்றார். ஆண்டவராகிய கடவுள் தம் கைகளை திறக்கும் போது மனுக்குலம் பசியும் தாகமும் இல்லாமல் மாறுகின்றது. நாமும் நம்முடைய கைகளை திறந்து வேலை செய்யும் போது, நாம் கைகளை திறந்து மற்றவரோடு பகிரும் போது பசியும் தாகமும் இந்த உலகத்திலிருந்து மறைந்து விடுகின்றது. பல நேரங்களில் நாம் கைகளை மூடிக்கொண்டிருக்கின்றோம். மூடிக்கொண்டிருக்கிற கை பல நேரங்களில் நம்முடைய பாதுகாப்பின்மை உணர்த்துகின்றது. கைகளை திறக்கும் போது நாம் அனைத்தையும் இழக்கின்றோம். அந்த இழப்பே நமக்கு பாதுகாப்பாக மாறுகின்றது. கடைசி பாடம், பரிவு. இந்த பரிவு என்ற ஒற்றை சொல்தான் நற்செய்தி வாசகத்தில் வெறுமையை நிறைவாக்குகின்றது, பசியை பட்டினியை போக்குகின்றது, மக்களுக்கு நிறைவு தருகின்றது. பரிவு என்பது வெறும் உணர்வு அல்ல, அது செயல்பாடு என்பதை நாம் நல்ல சமரன் எடுத்துக்காட்டிலும் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் வேகத்தில் கொஞ்சம் நிறுத்தி மற்றவர் மேல் பரிவு காட்டும் போது நாம் அனைவர் மேலும் வெற்றி பெற முடியும். வலுவற்றவர்களோடு கரத்தை சேர்த்துக் கொள்வதே பரிவு. நல்ல சமாரியன் வலுவற்று கிடந்த, குற்றுயிராய் கிடந்த அந்த நபரோடு கரம் கோர்த்து கொள்கின்றார். அந்த பரிவே அந்த நபருக்கு வாழ்வு தருகின்றது. ஆண்டவராகிய கடவுள் தம் பரிவால் நமக்கு வெற்றி மேல் வெற்றி தருகின்றார். இந்த பரிவை ஒருவர் மற்றவருக்கு காட்ட நாம் முயற்சி செய்வோம். கிறிஸ்துவின் அன்பை பற்றி கொள்வோம். அவர்தாமே நமக்கு வெற்றியளிப்பவர். அவரோடு நாம் இருக்கும் போது அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி பெறுகின்றோம். ஆமென். நன்றி.